இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 37:5 நான் வாசிக்கிறேன். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள். எப்படி என்று சொல்லி இந்த வசனம் அழகாக சொல்ல, நம்முடைய வழியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். ஆண்டவரே நீ பார்த்துக் கொள்ளும் என்று சொல்லி அவருடைய கரத்திலே கொடுத்து அவர் நடத்துகிற விதத்திலே நம்மை அர்ப்பணித்து நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த நடத்தல் அழகாக இருக்கும். அதையும் தாண்டி நீர்தான் எல்லாம் என்று சொல்லி நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல் வைப்போம் என்று சொன்னால் நாம் செய்கிற காரியங்கள் வாய்க்கும். அநேக நேரத்தில் நாம் ஆண்டவர் நம்முடைய வழியை ஒப்புக் கொடுப்பது கிடையாது, நம்பிக்கை வைப்பதும் கிடையாது. எல்லாம் தோற்று போன பிறகு ஆண்டவரை நீராவது ஏதாவது செய்ய மாட்டீரா என்று வந்து நிற்போம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு வயது சென்று விட்டது. அவனுடைய மனைவி சாராள் மரித்து விட்டார்கள். மகன் ஈசாக்கு இருக்கிறான், வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. அவனுடைய வாழ்க்கையை செட்டில் பண்ணணும், என்ன செய்யறதுன்னு யோசிக்கும் பொழுது தன்னுடைய மூத்த ஊழியக்காரனை கூப்பிட்டு ஜெபித்து அவனை அனுப்பி வைக்கிறான். இப்போ அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பெண்ணை பார்த்து அவனுக்கு குடும்ப வாழ்க்கை ஏற்படுத்தி கொடு. அந்த எலியேசார் என்கிற ஊழியக்காரனும் ஜெபித்து அந்த காரியத்தை செய்கிறான். தூரமாய் பிரயாணப்பட்டு போகிறான், ஜெபித்து கொண்டே போகிறான், வழியை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறான். அங்கு காரியங்கள் நடக்கிறது. அழகான பெண்ணை கர்த்தருடைய சித்தத்தின் படி தெரிந்து கொண்டு ஈசாக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். யோசித்து பாருங்கள், அதில் கூட வசனம் சொல்கிறது இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஏன்? வழியை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்தார், நம்பிக்கை வைத்தார், ஏற்ற துணை அங்கு ஏற்படுத்தி கொடுத்து ஏற்ற நேரத்திலே ஈசாக்குடைய வாழ்க்கை கட்டப்படுகிறது, நன்மை உண்டாகிறது. இன்னைக்கு நாம நம்முடைய வழி ஆண்டவர் கையில ஒப்புக் கொடுக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நாமே வழிகளை தெரிந்து கொள்கிறோம், நாமே நம்முடைய காரியங்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறோம் அப்படின்னு தோற்று பெருகு. அப்படி அல்ல. ஒரு அருமையான பெற்றோர்கள் அவர்கள் கடின வேலை செய்து தான் தன் குடும்பத்தை நடத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் கிடைக்கிற வேலையை செய்து குடும்பத்தை நடத்தி வந்தால் ஒரு ஆண் குழந்தை அவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளர்த்தார்கள். அவன் படித்து முடிக்கிறான், +2 முடித்த உடனே கல்லூரிக்கு போக வேண்டும். அப்பொழுது இவர்கள் சொல்லுகிறார்கள், நம்ம ஜெபிப்போம், ஆண்டவர் கையில கொடுப்போம். இவனோ பல நண்பர்கள் சொல்லுகிற இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். அந்த தாய் கர்த்தருக்கு பயந்து ஜெபிக்கிற தாயா இருந்தபடினால், மகனே நீ சொல்வதெல்லாம் நன்றாக இருக்கிறது, ஆனால் உன்னை அந்த அளவு படிக்க வைப்ப நமக்கு வருமானம் கிடையாது. ஆனால் உன்னுடைய காரியங்களை கர்த்தரிடம் கொடுத்து ஜெபி, ஆண்டவர் நோக்கி பார்த்து சுவேத செய்யுங்கன்னு சொல்லி அழகா நடத்துவார்னு சொல்லி ஒரு சாதாரண கல்லூரியில் தான் போய் சேர வேண்டிய நிலைமை. ஆனால் அவர் நம்பிக்கை இழக்கவில்லை. அந்த பையனுக்கும் நம்பிக்கை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். உன் படிப்பில் அல்ல, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வை, உன் வழியை அவர் கையில ஒப்புக்கொடு. இந்த படிப்பு படித்தாலும் கூட உயர்ந்த இடத்துல உன்னை வைக்க முடியும். அவனும் ஜெபித்து செய்தான். அதோடு மட்டுமல்ல, இன்னொரு ஆலோசனை தாய் அந்த மகனுக்கு கொடுத்தான். இந்த நேரத்திலே அரசாங்க தேர்வுகளையும் எழுதுண்டு. இவன் எழுதினான். கல்லூரி முடிந்தது. அந்த தேர்வு எழுதி அதிலும் நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று அதிலையும் பாஸ் பண்ணி ஒரு நல்ல அரசாங்க வேலையில உடனே போய் சேர்ந்து விட்டான். இந்த அவன் வாழ்க்கை திரும்பி பார்க்கும் பொழுது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் மாறி இருக்கிறது. கடினமாய் கஷ்டப்பட்ட பாதையில் கடந்து வருகிற பெற்றோர்கள் தான். ஆனால் வழியை கர்த்தர் கையில் ஒப்புக் கொடுத்து அவன் எதிர்காலம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க கற்றுக் கொடுத்தார்கள். அந்த சிறு பையனும் கர்த்தர் மேல் சிறு வயதிலிருந்தே நம்பிக்கை வைத்தான். ஏற்ற காலம் வரும் பொழுது அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை, காரியங்கள் வாய்த்தது. ஏன் நாம் அதை செய்யக்கூடாது? ஒருவேளை உங்கள் வழிகளை இதுவரை உங்கள் கையிலே வைத்திருக்கலாம், உங்க திட்டத்தின்படி போய் கொண்டிருக்கலாம், நம்பிக்கை வேற எதுவுமே வைத்திருக்கலாம். அதையெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு என் வழியை உங்க கையில கொடுக்கிறேன்ப்பா, நான் உண்மை நம்பி இருக்கிறேன், நடத்துங்கன்னு சொல்லி பாருங்கள். ஒருவேளை இதுவரை தோற்று போன காரியங்கள், முயற்சி எடுத்து ஒன்றுமே நடக்காத காரியங்கள், இன்றையிலிருந்தே கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ண ஆரம்பித்து விடுவார். ஜெபிப்பு. மாண்பின் தகப்பனே, அநேக நேரம் எங்கள் வழிகளிலே எங்கள் கையில வைத்து நாங்களே எங்கள் இஷ்டப்படி மனம் போன போக்கில் போகிறோம். அப்படி அல்ல.
நம்பிக்கையை வைக்க தவறி விடுகிறோம். பின்பு உம்மிடத்தில் வந்து ஐயோ ஆண்டவர் என்று சொல்லி அழுகிறோம். அப்படி அல்ல. தொடக்கத்திலிருந்தே எங்கள் வழியை உடைய கையிலே கொடுத்து மேல் நம்பிக்கை வைத்து உம்மை சார்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. இந்த ஆடியோ கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை வழி தப்பி போயிருக்கலாம், தவறான வழிகளை போய் மாட்டிக்கொண்டோமே, தவறான காரியங்களிலே மாட்டிக்கொண்டோமே, அல்லது என் நம்பிக்கை எல்லாம் இன்னைக்கு இழந்து போயிருக்கலாம், எல்லாம் வீணாய் போய்விட்டதை இப்பொழுது உண்மையில் நம்பிக்கை வைப்பார்கள் என்று சொன்னாலும் இந்த நம்பிக்கை வீண் போகாதபடி நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த நம்பிக்கையை அப்ப என்னமாய் ஸ்திரப்படுத்தி அந்த நம்பிக்கையை நிலைத்திருக்க செய்து உண்மையை நோக்கி பார்க்க உதவி செய்யும். அப்பா இன்னும் படிக்கிற பிள்ளைகள், வேலைக்கு போகிற பிள்ளைகள், சூழ்நிலைகள் என்ன என்று புரியவில்லை என்று சொல்லி தவிக்கிற பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் நம்பிக்கை இழந்த சூழ்நிலைகள் மாறட்டும். உண்மையில் நம்பிக்கை வைத்து இனி அடுத்து என்ன, என் எதிர்காலம் என்ன, என் பிள்ளைகளுக்கு என்ன செய்வது என்று குழப்பத்தோடு இருக்கிற பெற்றோர் இருப்பார்கள் சொன்னால் அவர்களும் உண்மையில் நம்பிக்கை வைக்கத்தக்கதாய் அவருடைய இருதயங்களை திருப்புவீராக. இந்த நாளில் இந்த நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொருவருக்கும் என் நம்பிக்கையின் தேவனாய் நம்பிக்கை கொடுக்கிற காரியங்களை செய்யும்படியாய் வழிகளை திறக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன், தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்பிக்கை இழந்து விட வேண்டாம், கர்த்தர் மேல் வைப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் கைவிட மாட்டார், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். வழிகள் அனைத்தும் கர்த்தருக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம். கர்த்தரையே சார்ந்திருப்போம், கர்த்தரையே சார்ந்திருப்போம். அவரை அனைத்தும் வாய்க்க செய்வார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம்.